பரக்காத்துஹு. என் பேர் ஜனத்துல் ஃபிர்தோஸ். இப்ப கூட்டு குர்பானி குடுக்குறாங்க. எப்படின்னா இப்ப ஒரு மாடு குடுக்கறது 7 பேர் சேர்ந்து குடுக்கறது. அப்ப 7 பேர் சேர்ந்து குடுக்குறாங்க. ஒரு வீட்டுல 7 பேர் சேர்ந்து நம்ம அந்த குர்பானிக்கு குடுக்குறாங்க. அப்ப ஒரு ஆடு குடுக்குற நன்மையும் அது ஒன்னா ஆகுமா? இப்ப 7 பேர் குடுக்குறாங்கல்ல, அது சிறந்ததா இல்ல ஒரு ஆடு தனியா குடுக்குறாங்களா அது சிறந்ததா? இதுதான் என்னுடைய கொஸ்டின். இன்னும் பாத்துட்டோம்னா சில பேர் அந்த காசு இருக்குது, ஒரு ஆடு கொடுக்க முடியும் நம்மனால, ஆனாலும் என்ன கூட்டு குர்பானில கம்மியா தான் பணம் வருது, நம்ம அதுல போட்டுக்கலாம் சொல்லி பேர் செய்யறாங்க. அதுவும் சரியா? இதுதான் என்னுடைய கொஸ்டின். இந்த சகோதரி கேட்கக்கூடிய கேள்வியும் ஒரு பயனுள்ள கேள்விதான். இவங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, குர்பானி கொடுக்கும் பொழுது ஆடு குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு ஆடு என்கிற அளவுல கொடுக்கலாம். அதே ஒரு மாடு ஒட்டகம் குர்பானி கொடுக்கிறதா இருந்தால் அதுல கூட்டு சேர்ந்து கொடுக்கலாம். அதிகபட்சமா ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். ஒட்டகமா இருந்தா 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்றும் 10 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்றும் ஆதாரம் இருக்குது. இவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு ஆடுடைய விலை 4000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் ஒரு மாட்டினுடைய விலையும் ஏறக்குறைய அந்த அளவு தான் இருக்குது. அப்ப அதே அளவு விலையில உள்ள ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்துடுறாங்க. அதாவது ஒரு பங்கு என்பது 700 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய் என்று இந்த மாதிரி தொகையிலேயே அவங்களுடைய குர்பானி கடமை நிறைவேறுகிறது. அப்ப ஆடு கொடுக்கறவங்களுக்கு நஷ்டமாகுது. இப்ப ஆடு கொடுக்கறவங்க 4000 5000 ரூபாய் ஒரு ஆள் செலவு செய்யறாங்க. அதுவே மாடு கொடுப்பதாக இருந்தால் அவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கறாங்க. அப்ப வசதி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கூட்டுல சேர்ந்துடுறாங்க, காசை மிச்சப்படுத்துறாங்களே, இது சரியான்னு கேட்கிறாங்க. இதனுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம நாட்டுல மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுபவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆட்டு இறைச்சியை உண்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அதனால நம்ம நாட்டுல எப்படி நிலவரம்னு சொன்னா, ஆட்டு இறைச்சி அதிக விலை உள்ளதாகவும் மாட்டு இறைச்சி விலை கம்மியாகவும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மாடு மட்டங்கிறதுனால கிடையாது, ஆடு ஒசத்திங்கிறதுனால கிடையாது. அளவு எடுத்து பாத்தீங்கன்னா 7 ஆடும் ஒரு மாடும் சரியா தான் இருக்கும். 7 ஆட்டினுடைய இறைச்சி எடுத்தாலும் ஒரு மாட்டு இறைச்சி எடுத்தாலும் எடை போட்டு பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு சம அளவுல தான் வரும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இது ஏன் மாட்டு இறைச்சி விலை கம்மியா இருக்குன்னு கேட்டோம்னா, நிறைய பேர் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. மார்க்கத்துல இப்படி எந்த ஒரு சிறப்பும் ஆட்டு இறைச்சிக்கு சொல்லப்படல. மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டால் கூட ஆட்டு இறைச்சியை விட மாட்டு இறைச்சியில தான் கொழுப்பு குறைவு, அதை விட கோழியில குறைவு என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்ப மருத்துவ ரீதியாக கூட மாட்டு இறைச்சி உண்பதற்கு சிறந்த உணவு தான். ஆனா நடைமுறையில அதிகமான பேர் விரும்பலைங்கிறதுனால மார்க்கெட்ல விருப்பத்தை பொறுத்தான கிராக்கியை பொறுத்தான் விலைவாசிகள்லாம் தீர்மானிக்கப்படும். எதை நிறைய பேர் போட்டி போட்டு வாங்குறாங்களோ அதனுடைய விலை ஏறிக்கணும், எதை கொஞ்சம் பேர் அதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களோ அதனுடைய விலை குறைஞ்சிரும். அதனால இப்ப எப்படி நம்ம நாட்டில் இருக்குன்னு கேட்டா, ஒரு மாட்டினுடைய விலையும் ஒரு ஆட்டுடைய விலையும் ஏறக்குறைய சமமான அளவுல இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க சவுதி அரேபியா போன்ற மற்ற அரபு நாடுகள்ல போய் நீங்க விசாரிச்சு பார்த்தால் அங்க என்னவா இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆட்டினுடைய விலை ஒரு மாட்டினுடைய விலை ஏறக்குறைய 7 ஆட்டினுடைய அளவுக்கு இருக்கும். இப்ப உதாரணம் ஒரு 4000 ரூபாய் ஒரு 400 ரியால் ஒரு ஆடு என்று வைத்துக் கொண்டால், மாடு 400 ரியாலுக்கு கிடைக்காது, 3000 ரியாலுக்கு தான் கிடைக்கும், 2500 ரியாலுக்கு தான் கிடைக்கும். அப்ப அந்த நாட்டில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆட்டு இறைச்சியை எந்த அளவுக்கு அவங்க விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு மாட்டு இறைச்சியை விரும்புகிறார்கள். அப்ப அதிகமாக எல்லாரும் விரும்புற காரணத்தினால இதுவும் அதுவும் சமமான விலையிலையும் சமமான தரத்திலையும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது நம்ம இது மட்டம் என்பதோ மாட்டு இறைச்சி கம்மியானது கொடுத்துட்டாங்க என்றெல்லாம் நினைக்க கூடாது. ரெண்டும் சமந்தான். ஒருவர் ஒரு ஆட்டை கொடுத்தாலும் சரி, ஒரு மாட்டுல 7 பேர் கூட்டு சேர்ந்து கொடுத்தாலும் சரி, அதுல இவர் கம்மியான காசு கொடுத்தார் என்று மார்க்கம் அதை பார்க்காது. குர்பானிங்கிற கடமையை நிறைவேற்றி விட்டார் என்றுதான் மார்க்கம் அதை பார்க்கும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நம்ம கவனிக்கணும். மக்கள் சில எதை ரொம்ப விரும்புகிறார்களோ அந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்தா தான் அது பயனுள்ளதா இருக்கும். நம்ம மாடு சீப்பா இருக்குது கம்மியா இருக்குது என்பதற்காக வேண்டி எல்லாரும் மாட்டு இறைச்சியவே நம்ம குர்பானி கொடுக்க ஆரம்பித்தோம்னு சொன்னா முக்காவாசி ஏழைகள் அதை வாங்க வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு இயற்கையாவே நம்ம அப்படி பழகிட்டோம். மக்களுக்கு மாட்டு இறைச்சி அவங்களுக்கு விரும்பத்தக்க உணவு இல்ல அப்படின்னு பழகிட்டதுனால சில வீடுகள்ல மாட்டு இறைச்சியை சில ஆண்கள் வாங்கிட்டு போனா வீட்டுல உள்ள பெண்கள் சமைச்சு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படியான ஊர்கள்லாம் கூட நம்ம சமுதாய முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர்கள்ல இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது
ஆட்டு இறைச்சி தான் அதிகமான மக்கள் விரும்புகிறார்கள் என்ற வகையில அதை கொடுங்க. அதே நேரத்தில் மாட்டு இறைச்சி வாங்கக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால எல்லாரும் மாட்டு இறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா பெருநாள் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா வயிறார சாப்பிடணும் என்பதற்காக இந்த குர்பானி கடமையாக்கப்பட்டுச்சு இல்லையா, அது நம்ம நாட்டுல வந்து நிறைய வராம போயிடும். அதனால யாருக்கெல்லாம் பரக்கத்தா வசதி தந்திருக்கிறானோ அவங்க ஏழைகள் எல்லா மக்களும் இதுதானே வாங்குறாங்க என்கிற கோணத்துல ஆட்டு இறைச்சியை தேர்ந்தெடுத்து கொடுங்க. அல்லது மத்தவங்க என்ன செய்யணும், மாட்டு இறைச்சியும் கொடுப்போம், அதிகமா பேர் கொடுக்கலாமே அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் அது மார்க் அடிப்படையில் தப்பு கிடையாது. அதனால அவங்களுடைய கூலி குறைஞ்சிராது. நீங்க கம்பல்சரியா வசதி இருந்தா ஆட்டு குர்பானி தான் கொடுக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது. சில ஊர்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட, அவங்கள வந்து முஸ்லீம்களே என்ன செய்வாங்க, ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி எல்லாம் சமமா தான் விரும்புவாங்க என்ற ஊரா இருந்தால் அந்த மாதிரி ஊர்களில் நீங்க மாட்டு இறைச்சி மட்டுமே எல்லாரும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த ஏழைகளுடைய அன்றைய பசி தீரணும் என்கிறதுக்கு ஏற்றவாறு எது அந்தந்த காலத்துக்கு நல்லதோ அதை நம்ம கொடுத்துறது சிறப்பு. இந்த இடத்துல இன்னொன்றை நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. என்னன்னு சொன்னா சமீப காலமாக நம்ம சகோதரர்கள் மத்தியிலையும் பொதுவான மக்கள் மத்தியிலையும் ஒட்டகத்தை கொண்டு வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்குது. ஒட்டகமும் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு பிராணி தான், அதுல ஒரு டவுட் கிடையாது. 7 பேர் அதுல சேர்ந்து கொள்ளலாம், 10 பேர் கூட சேர்ந்து கொள்ளலாம், அதுல எல்லாம் தவறு கிடையாது. ஆனா ரேட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஆட்டை விட ஒரு அதிகமான தொகையா போயிடும். ஒரு சேர் வந்து ஆட்டுக்கு கொடுக்கறதை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க தவறிடும். என்னன்னு கேட்டா, இந்த ஆட்டு இறைச்சி அதிகமான பேர் விரும்பி சாப்பிடுறாங்க இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக மாட்டு இறைச்சியை சாப்பிடுறாங்க இல்லையா. ஒட்டக இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அது என்னமோ ஒரு புதுமையான ஒரு இறைச்சியா இருக்குது என்பதற்காக வேண்டி முதல் தடவை சில பேர் ஆர்வம் காட்டினாலும் அது வந்து இந்த 2 இறைச்சியுடைக்கு சமமானதாகவோ நம்ம நாட்டு உணவுகள்ல பிரியாணி போன்றதை பயன்படுத்துவதற்கு ஏற்றதாகவோ ஒட்டக இறைச்சி இல்லைங்கிறது தான் அதிகமான மக்களுடைய கருத்தா இருக்கிறது. ஏதோ ஒரு தடவை வாங்கிட்டு போறாங்களே தவிர அது இந்த ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி மாதிரி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குதான்னு கேட்டா அது இல்லைங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். பேருக்கு கொடுத்தோங்கிறத விட ஏழை மக்கள் எதை நல்லா விரும்புவாங்களோ அதை தேர்ந்தெடுப்பார்களே ஆனால் அதிகமான ஏழைகளுக்கு கொடுத்ததனுடைய நன்மை உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். மக்களே விரும்பாத ஒன்றை நம்ம குர்பானியில் கொடுத்து யாருமே வாங்க வரலன்னு சொன்னா அந்த குர்பானி கொடுத்த கடமை நிறைவேறும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏழைகளுக்கு அதிகமா பயன்படும்ங்கிறதுக்கு ஒரு நன்மை இருக்கும்ல, அந்த நன்மையில வந்து நமக்கு குறைஞ்சு போயிடும். அதனால இதையும் நம்ம ஒட்டகம் கொடுக்கக்கூடியவங்க என்ன செய்யணும், இது ஒரு பாரதூரமான இது முக்கியம், அது ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறாங்க. ஒட்டகம் கொடுப்பது என்பது ஆடு மாடு கொடுக்கறோட சிறப்புன்னு சொல்லி அதுக்காக பயங்கர ரிஸ்க் எடுத்து பயங்கர கஷ்டப்பட்டு அதெல்லாம் செய்யலாம். மார்க்கத்துல தப்பு கிடையாது. ஆனால் நம்ம நாட்டுல வந்து அந்த நம்ம நாட்டு மக்களுடைய நாவுக்கு அந்த ஒட்டக இறைச்சி வந்து அவ்வளவு ஏற்றதாக விரும்பத்தக்கதாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி பழகி இருக்கிறாங்களோ அந்த உணவு பழக்கத்துக்கு ஏற்றதாக அந்த இறைச்சி அமையணும். ரொட்டி திங்கிறவங்களுக்கு அந்த இறைச்சி சரியா வரலாம். நம்ம வந்து குழம்பு வைப்பதற்கு மற்றபடி பிரியாணி வைப்பதற்கு எல்லாம் வந்து அது ஏற்றதா இல்லைன்னு சொல்லி நிறைய அதை அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க. அதனால நீங்க ஒட்டக குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்துல மக்களுக்கு பயன் உள்ளதை கவனத்துல கொண்டு கொடுக்கணும்.